கோவையில் ஜூன் 16ஆம் தேதி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் 2ஆம் பதிப்பு நடைபெறுகிறது. ஜூன் 14ஆம் தேதி வரும் நீட் தேர்வு முடிவை ஒட்டி அகில இந்திய ரஷ்ய கல்வி கண்காட்சியின் 2ஆம் பதிப்பு ஜூன் 16ஆம் தேதி கோவை தி கிராண்ட் ரீஜென்ட் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவ கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவே முதன்மையான தேர்வாக இருக்கிறது. ஜூன் 16 அன்று கோவையில் நடைபெறும் கண்காட்சியில் MBBS மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்பம் படிப்புகளில் இளநிலை பாடங்களுக்கும் ஸ்பாட் அட்மிஷன் நடைபெற உள்ளது. சேலத்தில் ஜூன் 17, திருச்சியில் ஜூன் 18, மதுரையில் ஜூன் 19, சென்னையில் ஜூன் 21, 22 ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. தேசிய தகுதி நுழைவுத் தேர்வில் நீட் தேர்ச்சி பெற்ற 12ஆம் வகுப்பில் முக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்ற இந்திய மாணவர்கள் SC/ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 40% மட்டும். ரஷ்ய மருத்துவத்தில் இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் MBBS, BE படிப்புகளும் விண்ணப்பிக்கலாம். ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு CET, IELTS போன்ற முன்தகுதி தேர்வுகள் தேவையில்லை. கடந்த ஆண்டில் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 200% அதிகரித்துள்ளது. MBBS படிப்பதற்கான கல்வி கட்டணமும் ஆண்டொன்றுக்கு மிக குறைவாக 3 லட்சத்திலிருந்து தொடங்குகின்றது. 200 இந்திய மாணவர்களுக்கு 100% கல்வி உதவித்தொகையுடன் மருத்துவம் படிக்க வாய்ப்பளிக்கப்படுகின்றது. ஸ்டடி அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனமும் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து ரஷ்ய மருத்துவக் கல்லூரிகளின் பல்கலைக்கழகங்களின் மருத்துவ கல்வி கண்காட்சியை வர ஜூன் 16லேருந்து 22 வரைக்கும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் வரைக்கும் நடக்க போகுது. 16 சென்னை, 17 ஜூன் சேலம், 18 ஜூன் திருச்சி, 19 ஜூன் மதுரை, 21, 22 சனி ஞாயிறுகளில் ரஷ்ய கலாச்சார மையம் சென்னையில் நடக்க போகுது. இதில் ரஷ்யாவில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ், வைஸ் சான்சலர்ஸ் இவங்கெல்லாம் இந்த 8 யூனிவர்சிட்டி கலந்து இந்திய மாணவர்களுக்கு அங்கே சேரத்துக்கு உண்டான என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே ஆல்ரெடி படிக்கிற மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. முதல் கட்ட கல்வி கண்காட்சி போன மாதம் நடந்தது. 2வது கட்டம் இப்போ வைக்கிறதுக்கு உண்டான காரணம் நாளைக்கு 14 ஜூன் நீட் ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கும் நீங்கள் நீட் குவாலிஃபையாக இருக்கணும் கண்டிப்பாக. ஆகையினால நாளைக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்திய மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன நீட்டில் குவாலிஃபை ஆகிருக்காங்களா, குவாலிஃபை ஆகி எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதில் அவங்களுக்கு இந்தியாவில் படிக்கிறதுக்கு அரசுவோ இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கான என்ன வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு ரஷ்யா ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இந்த கல்வி கண்காட்சி வர மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். ரஷ்யாவில் மருத்துவம்ன்றது ஒரு 6 வருட கோர்ஸ், MBBS கோர்ஸு. ரஷ்யா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சொல்கிற எல்லா ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரே கண்ட்ரி இன்றைக்கி, அது நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸு, நீட் கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக இருக்கணும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய மருத்துவ கல்லூரியில் படிக்கிறது ஒரு வருஷத்துக்கு 3லேருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும், காலேஜை பொறுத்து எந்த ஊரில் இருக்கும் அதை பொறுத்து ஃபீஸ் அமையும். ஓவரால் இப்போ 2023 வரைக்கும் இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் 23,000 பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் இயர் 2024 மாத்திரம் 10,000க்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் அதிக மாணவர்கள் ஒரு அட்மிஷன் எடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கணும். இந்த NMC ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவே மற்ற கண்ட்ரிஸ் இதில் போகிறது இப்போ உங்களுக்கு தடைப்பட்டிருக்கு இல்லையா. NMCயோட முக்கியமான ரூல்ஸ் என்ன? ஃபுல் கோர்ஸு இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கணும், 54 months இருக்கணும். அதுக்கு அந்த 12 கிளினிக்கல் டிசிப்ளின்ஸ் நீங்கள் பண்ணணும்.
54 மந்த்ஸும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படிக்கணும். நீங்கள் ரெண்டு பிரித்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் எந்த நாட்டில் படிக்கிறீங்களோ அந்த நாட்டில் நீங்கள் டாக்டராக வேலை செய்கிறதுக்கு உண்டான லைசன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வரணும்.